Hello friends, welcome to MS Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா பாதாம் பால் ரொம்ப ஈஸியா வீட்லயே ரெடி பண்ண போறோம். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ற நேரம் உங்களுக்கு சரியா வந்துட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். பாதாம் பால் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பால் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் இதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம காய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கிட்ட நம்ம பாதாம் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 கப் கிட்ட பாதாம் எடுத்திருக்கேன். இதை வந்து வெதுவெதுப்பான சுடுநீர் ஊற்றி நான் வந்து ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு தோல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவும் நல்லா ஊறட்டும். பாலும் வந்து நம்ம அதுக்குள்ளேயும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தான் பால் பொங்குதுங்க. பொங்கும் போது அதில் உள்ள ஆடை எல்லாமே சேர்ந்து வரும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த ஓரத்தில் இல்லாமல் ஃபுல்லாமே அந்த பால் கூடவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பால் வந்து நல்லா திக்காகணும். பால் சேர்க்கும் போது இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. அப்போ தான் தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்கும் போது ஆடையெல்லாம் வர வர நம்ம அந்த பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாலும் நம்மளுக்கு வந்து நல்லா திக்காக ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்த பாதாம் வந்து தோல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். லைட்டாக நம்ம இந்த மாதிரி பண்ணாவே அதை தோல் வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்துடும். இதே மாதிரி தோல்லாம் நீக்கிட்டு பாதாம் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி பாதாம் மட்டும் தனியாக எடுத்துட்டேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இது கூட எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இது அப்படியே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஏலக்காய் அப்படி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து ஏலக்காய் வந்து லாஸ்ட்டில் பவுடர் பண்ணி தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க. அடுத்து நம்ம பாலும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பாதாமை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது கூட சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பாதாம் பேஸ்ட்டை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் அந்த பால் கூட சேர்ந்து நல்லா அது கொதிக்கும். இந்த மாதிரி அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பாதாம் மேலே அது கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கூட வந்து ஏலக்காய் வந்து லைட்டாக நச்சுட்டு இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறமும் இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது கூட பாதாம் எசன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கூட பாதாம் பிஸ்தா அது ரெண்டையும் திருவிட்டு நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இது கூல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கூலிங்காக குடிக்கணும்னா அப்படி நீங்கள் வந்து ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணிட்டேன். கூல் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அதை ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு குடிக்கலாங்க. ரொம்ப டேஸ்டான ஈஸியான பாதாம் பால் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.